ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸை கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி தச்சு முடிச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் முன்பக்கம் அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி சைடு ஹைட்டை விட நம்ம தச்சிருக்க ப்ளவுஸில் வந்து அந்த ஹைட்டு வந்து கூடுதலாக வருது. இந்த தப்பு உங்களுக்கும் வருதுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் சொல்லித்தரேன், ஆனால் நீங்கள் கட் பண்ணும்போது இதை சரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கழுத்துக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த ஹைட்லேருந்து மேலே 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கழுத்தில் இருந்து அந்த ஹூக் சைட் டாட் வர எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி டேப்பை வச்சு கரெக்டாக அளந்து பாருங்கள். எனக்கு வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. அந்த 1.25 இன்ச்சை மேலே நம்ம அந்த கழுத்துக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கப்புறம் இருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹூக் சைட் டாட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஹூக் சைட் டாட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த அளவு ப்ளவுஸில் அந்த ஹூக் சைடு டாட்டில் இருந்து கீழே அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம் வர எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 2 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பட்டியும் முன்பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளோ அளவு தான் விட்டுருக்கோம். கரெக்டாக நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை விட்டுக்கோங்க. இப்போ நான் அளவு ப்ளவுஸில் நான் அளந்து பார்க்குறேன், எனக்கு 4 இன்ச் தான் இருக்குது. அதே இது நம்ம மார்க் பண்ண ப்ளவுஸில் வந்து நான் அளக்குறேன். எப்படின்னா, நம்ம மேலே அந்த கழுத்துக்குள்ளே 1/2 இன்ச்சை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து அளந்து பாருங்கள். கரெக்டாக எனக்கு 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சு நமக்கு எதுக்காக வருதுன்னா, நமக்கு அளவு ப்ளவுஸில் 4 இன்ச்சு, நம்ம மார்க் பண்ணியிருக்க ப்ளவுஸில் 5 இன்ச்சு இருக்குது. என்னென்னா டாட்டு பிடிக்கிற 1/2 இன்ச்சு, பட்டிக்கும் முன்பக்க பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. நான் 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன், வேறு எந்த அளவுமே விடலை. நீங்களும் இதே போல் அந்த டாட் கரெக்டாக அதை மெஷர் பண்ணிவிட்டு அந்த பட்டிக்கு மேலே கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த தையலுக்கான அளவை மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுறதுக்கப்புறவு நம்ம தைக்கும் போதும் நம்ம எவ்வளவு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சில் தான் கரெக்டாக வந்து நம்ம தையல் போடணும். இப்போ நான் அந்த ஹூக் சைட் டாட் வந்து பிடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டான மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு. மேலே வந்து கழுத்துக்கு 1/2 இன்ச்சு போயிடும், அந்த டாட்டுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ நமக்கு 5 இன்ச்சு இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இப்போ வந்து எனக்கு 4.5 இன்ச்சு இருக்குது. இனி எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு மட்டும்தான் இருக்குது அந்த பட்டியும் முன்பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து இப்போ நான் பட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த கழுத்துக்கு 1/2 இன்ச்சு விட்டது போக மொத்தமாக எனக்கு 4 இன்ச் தான் இருக்குது. எனக்கு அளவு ப்ளவுஸ்லேயே 4 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம இப்போ தச்சிருக்க ப்ளவுஸ்லேயே வந்து 4 இன்ச் தான் இருக்குது. அளவு ப்ளவுஸில் நான் எடுத்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த கழுத்தில் இருந்து எனக்கு 4 இன்ச் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஹைட்டு கரெக்டாக வரும்.